தைட்டுக்கு எதிராக வெடிக்கவுள்ள மாபெரும் போராட்டம் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. புதுவருடத்தில் அதிரடி மாற்றம் கண்ட சமையல் எரிவாயுவின் விலை உச்சத்தை தொடும் தேங்காய் விலை எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. ராஜபக்ஷ தரப்பை திணறடிக்க டக்ளஸுக்கு அடுத்ததாக இலக்கு வைக்கப்படுகின்றாரா? கேபி. தையிட்டு விகாரைக்கு எதிராக முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண காணிகள் உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன் குறித்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்தை தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக எதிர்வரும் 3ஆம் தேதி நடத்தப்படவிருக்கும் எதிர்ப்பு போராட்டத்திற்கு கட்சிகள், மத தலைவர்கள், சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் கலந்து கொண்டு எதிர்ப்புகளை பதிவு செய்யுமாறு அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு சிங்கள மற்றும் இஸ்லாமியர்கள் தமக்கு ஒரு பிரச்சினை வரும்போது தங்களது பிரிவினைகளை மறந்து ஒற்றுமையாக ஒன்று சேர்த்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இருப்பினும் நாம் பல்வேறு வகையில் பிரிந்திருக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் எல்லாவற்றையும் மறந்து நாளை மறுதினம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டத்திற்கு ஒன்று திரண்டு எதிர்ப்பு வெளியிடுமாறு அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நடைமுறைக்கு வரும் வகையில் லேப் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 12.5 கிலோகிராம் நிறைவுடைய லேப் சமையல் எரிவாயுவின் விலை 150 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 12.5 கிலோகிராம் நிறையுடைய லேப் சமையல் எரிவாயுவின் புதிய விலை 4250 ரூபாவாகும். அத்தோடு 5 கிலோகிராம் நிறையுடைய லேப் சமையல் எரிவாயுவின் விலை 65 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 5 கிலோகிராம் நிறையுடைய லேப் சமையல் எரிவாயுவின் புதிய விலை 1710 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு 3000 மில்லியன் தேங்காய்களை அறுவடை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் திறந்த சந்தையில் தேங்காய் விலைகள் ரூபாய் 180 200 எட்டியுள்ளன. இது ஏல விலையான சுமாராக ரூபாய் 123 விட மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இடைத்தரகர்கள் அதிக விலைக்கு தேங்காய்களை மறுவிற்பனை செய்வதே இதன் கூர்மையான அதிகரிப்புக்கு காரணம் என்று தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜாய்கொடி தெரிவித்தார். நுகர்வோர் பாதுகாப்புக்காக சபையால் நிர்வகிக்கப்படும் 11 தோட்டங்களில் இருந்து விளை பொருட்களை பயன்படுத்தி மாவட்ட அளவில் நேரடியான தேங்காய்களை விற்பனை செய்வதன் மூலம் ஜிசிபி தலையிடும். விநியோகத்தை மேலும் பாதுகாக்க பூச்சிகள் மற்றும் விலங்குகளால் தற்போது ஏற்படும் 10% அறுவடை இழப்பை குறைக்கும் திட்டங்களை சபை செயல்படுத்தி வருகிறது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்து தவறானது என அண்மையில் முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க நடவக்க தெரிவித்திருந்தார். மேலும் அத்தோடு அநீதியானது எனவும் அவர் தெரிவித்திருந்தமை தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு முக்கிய கவனத்தை ஈர்த்துள்ளது. அதேவேளை டக்ளஸ் தேவானந்தாவின் கைதினை தொடர்ந்து பல அரசியல்வாதிகள் ஆதரவு குரலும் எழுப்பியிருந்தமை பேசுபொருளாகியுள்ளது. இதற்கிடையில் பிள்ளையானை தொடர்ந்து இனிய பாரதி மற்றும் அவரின் சகாக்கள் என இடம்பெற்ற இந்த கைது நடவடிக்கைகளுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை உள்ளதை நோக்க வேண்டும் என தெரிவித்தார். வடக்கிலும் கிழக்கிலும் யார் கைது செய்யப்பட்டாலும் சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சட்டிப்பாளையத்தில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், டக்ளஸின் கைதை எதிர்க்கட்சிகள் சார்பாக அரசியல் பழிவாங்கல் என்று சொல்வதை நாங்கள் விரும்பவில்லை. இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், டக்ளஸின் கைதை எதிர்க்கட்சிகள் சார்பாக அரசியல் பழிவாங்கல் என்று சொல்வதை நாங்கள் விரும்பவில்லை. கிழக்கில் நடந்தது படுகொலைகளிலும் கடத்தல்களிலும் ஈடுபட்டவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும். அவர்களை பழிவாங்குவதாக நாங்கள் கருதவில்லை. அதேவேளை மட்டக்களப்பு தொடருந்து சேவை பல்வேறு குறைபாடுகளுடன் காணப்படுகிறது. அதன் குறைபாடுகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய கல்வியல் நிறுவனத்தின் படிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்திரன தற்காலிகமாக அந்த பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார். சர்ச்சைக்குரிய தரம் 6 ஆங்கில பாடநூல் தொடர்பான விசாரணை நிறைவடையும் வரை அவர் தனது பதவியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராண்ட்ஸ் மோண்டானாவின் சொகுசு ஆல்பைன் ஸ்கைட் ரிச்சார்ட் நகரத்தில் உள்ள ஒரு மதுபான சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் என சுவிஸ் போலீசார் தெரிவித்தனர்.
தெரியாத தோற்றம் கொண்டு வெடிப்பு ஏற்பட்டுள்ளது என தென்மேற்கு சுவிட்சர்லாந்தின் வாலில் கேண்டனில் உள்ள போலீஸ் செய்தி தொடர்பாளர் ஹெய்டன் லாத்தியோன் இடம் கூறியுள்ளார். பலர் காயமடைந்தனர், மேலும் பலர் இறந்துள்ளனர். புத்தாண்டில் சுற்றுலா பயணிகளினுடைய பிரபலமானது லுகான் டெல்சைன் என்ற மதுபான சாலையில் நேற்றைய தினம் அதிகாலை 1:30 மணியளவில் இந்த வெடிப்பு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சுவிஸ் நாளிதழ் சம்பவ இடத்தில் இருந்த ஒரு மருத்துவரை மேற்கோள் காட்டி இறப்பு எண்ணிக்கை டசின் கணக்காகதாக இருக்கலாம் என கூறியது. பிராந்தியத்தின் நாளிதழான ஒரு நாளிதழ் ஒன்றிலும் கூட அதன் ஆதாரங்கள் ஒரு பெரிய எண்ணிக்கையை விவரிப்பதாக கூறியது. சுமார் 40 பேர் இறந்தனர் மற்றும் 100 பேர் காயமடைந்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு இசை நிகழ்ச்சியின் போது வான வேடிக்கைகள் பயன்படுத்தப்பட்ட போது தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சுவிஸ் ஊடகங்கள் தெரிவித்தன. ஆனால் அதற்கான காரணம் தெரியவில்லை என போலீசார் தெரிவித்தனர். மேலும் சுவிஸ் ஊடகங்கள் வெளியிடப்பட்ட அப்படங்கள் தீப்பிடித்து எரியும் கட்டடத்தையும் அருகில் உள்ள அவசர சேவையையும் காட்டியது. சுமார் 40 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அந்த நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதுடன் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது கிரான்ஸ் மொண்டானாவில் உள்ள ஒரு மதுபான விடுதியில் ஏற்பட்ட வெடிப்பு விபத்தில் தீக்காயங்களினால் தீவிரம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக அடையாளம் காண முடியவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். இளைஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளில் அடிக்கடி வருகை தந்து செல்லும் இடமான குறித்த பகுதியில் அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தைட்டுக்கு எதிராக வெடிக்கவுள்ள மாபெரும் போராட்டம், விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. புதுவருடத்தில் அதிரடி மாற்றம் கண்ட சமையல் எரிவாயுவின் விலை, உச்சத்தை தொடும் தேங்காய் விலை, எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. ராஜபக்ஷ தரப்பை திணறடிக்க டக்ளஸுக்கு அடுத்ததாக இலக்கு வைக்கப்படுகின்றாரா? KP